ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கே ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சிஸ்டர்ஸ் எங்களுக்கு ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னா இவங்க கொரியருமே உங்களுக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. ஊரில் இருந்தாலுமே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க கொரியர் பண்ணிடுவாங்க. டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய நியூ சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. ஸோ நிறைய ரிப்பீட்டட் கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க. அதில் ஒரு சில டவுட்ஸ்லாம் இன்றைக்கி பார்க்கலாம். ஆல்ரெடி நிறைய சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் ஃபீடிங் நைட்டி, ஃபீடிங் குர்த்தி, ஹேண்ட்மேட் சோப் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆர்கானிக்காக கேட்குறீங்க. ஸோ ஆர்கானிக் ஹேண்ட்மேட் சோப்பும் நான் பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஐவிஎஃப் பிஃபோர் ஐவிஎஃப் என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் எல்லா விதமான ஃப்ரூட்ஸுமே எடுத்துக்கலாம். நீங்கள் பப்பாயா காயா அந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. பைனாப்பிள், ஜாக் ஃப்ரூட், உங்கள் பாடிக்கு ஹீட் ஆகிற மாதிரி பழங்களை தவிர்த்துட்டு நீங்கள் மற்ற எல்லா பழங்களையுமே சாப்பிட்லாம். ஆப்பிள், ஆரஞ்சு, கிரேப்ஸ். நிறைய பேர் சப்போட்டா பழம் சாப்பிட்லாமா, சீதாப்புளி அந்த பழம் சாப்பிட்லாமா அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க. தாராளமாக சாப்பிட்லாம். ஸ்ட்ராபெரி, செர்ரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸும் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறீங்க. அது எல்லாமே சாப்பிட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எல்லா ஃப்ரூட்ஸுமே நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நிறைய ஃப்ரூட்ஸும் எடுத்துக்காதீங்க. ஆஃப்டர் ஐவிஎஃப் நான் சொல்கிறது. ஸோ நிறைய ஃப்ரூட்ஸ் எடுக்காதீங்க. எல்லாமே ஹெல்த்தி தான். பட் நீங்கள் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுக்காமல் ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்கள் சுகர் லெவலை எப்போவுமே கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. செகண்ட் கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் ஐவிஎஃப் பண்ணி 7 மந்த்துக்கு அப்புறம் பேபி பார்த்தீங்கன்னா அபார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அவங்க இப்போது நேச்சுரலாக ப்ரெக்னென்சியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீலிங்காக இருக்குது. கார்டு செக் பண்ணேன், கார்டில் நெகட்டிவ் காட்டுது. சால்ட் வாட்டர் வச்சு நான் செக் பண்ணேன், அதில் சால்ட் டிசால்வ் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா அப்படின்றத நான் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேபி அபார்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எப்போ ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். பேபி அபார்ட் ஆனதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் ஒரு டெலிவரி பண்ண மாதிரி தான் ஒரு பேபியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சிக்கு ஃபஸ்ட்டு எப்போ பிளான் பண்ணணும்னு தெரியணும். ப்ரெக்னன்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மந்த் இல்லை 5 மந்த் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுங்கள். உங்களோட பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலராக இருக்கான்னு பாருங்கள், உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்குதா அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணிட்டீங்க, ஓவுலேஷன்லாம் கரெக்டாக நடக்குது அப்படின்னா உங்கள் பீரியட்ஸ் ஸ்கிப் ஆகுதான்னு பாருங்கள். பீரியட்ஸ் ஸ்கிப் ஆகி ஒரு 10 நாள் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு கார்ட் டெஸ்ட் பண்ணுங்கள். கார்ட் டெஸ்ட்டில் என்ன வருதுன்னு பாருங்கள். அப்பயும் நெகட்டிவ் தான் வருது, ஆனால் பீரியட்ஸ் வரல அப்படின்னா நீங்கள் பெட்டர் ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணிவிடுங்க. பிளட் டெஸ்ட் உங்கள் பக்கத்தில் லேப் இருக்கும். ஸோ நீங்கள் போயிட்டு இது மாதிரி பீரியட்ஸ் ஸ்கிப் ஆகிருக்கு, பிளட் டெஸ்ட் பண்ணணும், ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னாவே அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதில் எடுத்து வேல்யூ பாருங்கள். ஸோ உங்களுக்கு வேல்யூ நல்லா வந்திருக்கு, ஒரு 1000, 2500 இந்த மாதிரி வேல்யூ ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணி டாக்டரை போய் பாருங்கள். ப்ரெக்னன்சி பாசிபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வஜைனல் டேப்லெட் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அந்த டேப்லெட் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் டேப்லெட். அது பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியம் லைனிங்க்கு, பேபியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நம்மளுக்கு கொடுப்பாங்க. அந்த டேப்லெட் வச்சதும் பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட் அப்படியே வெளியிலலாம் வராது. ஸோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வச்சுட்டு ஒரு 2 to 3 இயர்ஸ் படுத்திருக்கீங்க, ரெஸ்ட் ரூம் போகணும் போல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறப்ப அந்த டேப்லெட் மெல்ட் ஆகி வாட்டரியாக வரலாம். இல்லை ஒரு ஒயிட் கலரில் ஒரு பார்ட்டிகல்ஸ் மாதிரி சின்ன சின்ன அந்த தோல் மாதிரி இருக்கும், அந்த மெடிசனோட தோல், அது வரலாம். சம்டைம்ஸ் அது வராமலேயும் போகும். உங்களுக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு ஈவினிங் அது உங்களுக்கு மெல்ட் ஆகி வரும். நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த டேப்லெட் வரலைன்னா ஏதோ இஷ்யூ ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வரலைன்னா விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்துச்சு அப்படின்னா
ஓகே, அதை வந்து நீங்கள் வந்துச்சுன்னா க்ளீன் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். அந்த டேப்லெட் உள்ளே எங்கன்னா ஸ்டக் ஆகிருக்குமோ இல்லை உள்ளே எங்கன்னா போயிடுச்சோ அப்படின்லாம் நீங்கள் எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவை கிடையாது. அது யூட்ரஸ்குள்ளெல்லாம் உங்களுக்கு போகாது. நிறைய பேர் என்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்க கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூட்ரஸில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, கர்ப்பப்பையில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அதை எப்படி நெக்ஸ்ட் ஐவிஎஃப்குள்ளே நான் கிளியர் பண்ணுறது, எனக்கு 1 month கேப் இருக்குது, 2 month கேப் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. அந்த மஞ்சள் நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நம்ம சாம்பாருக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மஞ்சள் எடுத்துக்கோங்க. ஒரு வாட்டர் ஒரு 200 ml எடுத்துக்கோங்க. மஞ்சள் ஒரு 1/4 டேபிள்ஸ்பூனுக்கும் கம்மியாக எடுத்து அந்த வாட்டரில் சேர்த்து பாயில் பண்ணுங்கள். பாயில் பண்ணி டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு வாங்க. இது ஒரு 1 month ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட் மந்த் இப்போ உங்களுக்கு அகெயின் ஐவிஎஃப் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஐவிஎஃப் சைக்கிள்லேயே செக் பண்ணி உங்களுக்கு டாக்டர் சொல்லுவாங்க இன்ஃபெக்ஷன் சரியாக இருக்குது அப்படின்றத உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பெட்டர் ரிசல்ட் இருக்கும். ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையில் நீர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கக்கா, இன்ஃபெக்ஷன் இருக்குது, இன்ஃபெக்ஷன்னா அந்த நீர் கண்டிப்பாக இருக்கும் யூட்ரஸில், அது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி அதெல்லாம் 1 monthலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மஞ்சள் டீ எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக யூட்ரஸில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் 1 monthலேயே உங்களுக்கு சரியாயிடும். இதை டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் நார்மலாக டீ காஃபி குடிக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் டயட் சார்ட் கேட்டுட்ருக்கீங்க. டயட் சார்ட் நம்ம இன்ஸ்டாகிராமில் தான் கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள். டயட் சார்ட் பார்த்தீங்கன்னா just 99 rupees ஒன்லி. ஸோ இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.